பாண்டிச்சேரிக்கு தலைவர் அவர்கள் போனாங்க, மக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது அந்த அரசிற்கு எங்க தலைவர் நன்றி சொன்னார், காவல்துறைக்கு நன்றி சொன்னார். காரணம் என்னன்னா அங்க வந்து பிஜேபியும் நன்றி சொன்னார். 9 நிமிஷம் ஃபியூ செகண்ட்ஸ் லைக் அந்த டைம் தான் அவர் தன்னை பார்க்க காத்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட வந்து ஒரு 9 நிமிஷம் மட்டும் பேசுறதுன்றது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, பாண்டிச்சேரியில மக்களிடம் ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கடை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நிரந்தர ஒரு ரேஷன் கடை பாண்டிச்சேரியில இல்ல. ரேஷன் கடை எல்லாம் இருக்குன்றது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். பாண்டிச்சேரி மக்கள் எல்லாரும் பாராட்டுறாங்களே எங்க தலைவரை. அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பிறகு பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பிறகு பாண்டிச்சேரியை ஒன்றிய அரசு உற்று கவனிக்கிறது, மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேசுறாங்கல்ல. அப்ப இதுதான் ஒரு தலைவன் வந்து ஒரு புரட்சிக்கான ஒரு அடையாளமா இருக்கும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மௌனமாக இருப்பதன் வாயிலாக அது இன்னமும் அந்த பேச்சுக்கு தூபம் போடப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இங்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எங்களுக்கு விருப்பப்பட்ட சாமியை நாங்க கும்பிடுவோம், எங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை நாங்க வணங்குவோம். ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் பிள்ளைகளாக, அண்ணன் தம்பியாக, உற்றார் உறவினராக, சகோதரனாக நாங்க இங்க பயணிப்போம். அதனாலதான் தமிழ்நாடு என்பது முற்போக்கு மண்ணாக இருக்கு. இங்கு சில மதவாதிகளும் சில சூழ்ச்சிகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க வந்து ஒரு வேலையை செய்யறாங்க. நீங்க இந்த இடத்துல மௌனம் காப்பதுன்றது பாஜகவுக்கு துணை போகிறீர்களோன்ற பார்வை தான் வைக்கப்படுது. பாஜகவை நாங்க கொள்கை எதிரியா சொல்றோம், பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றோம், பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு சொல்றோம், பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு என்று சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்துல பிஜேபியுடைய பி டீம் நாங்க? பிஜேபியினுடைய ஏ டீமாக, பி டீமாக, சி டீமாக, டி டீமாக இருக்கக்கூடிய, இசட் வரைக்கும் டீமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுக தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? பிஜேபி பி டீம், கமலஹாசன் சங்கி அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்ப அந்த கமலஹாசனுக்கு திமுக என்ன வேலை? கமலஹாசன் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார்? யாருடைய தயவால் உறுப்பினர் ஆனார்? யாரு கொண்டு போய் சேர்த்தா? யார் சேர்த்தா? திமுக தானே சேர்த்தாங்க. அப்போ ஒரு சங்கியை நீங்க எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினீங்க? தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், எனவே திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுக வாக்குறுதியில சொல்லியிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோம்னு சொன்னீங்க. மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவருடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்க. அதனால் மாணவருடைய பெற்றோர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. மாணவருடைய கல்வி கடன் நீங்க இன்னும் தள்ளுபடி பண்ணல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு சொன்னீங்க. 4.5 வருஷம் ஆச்சு, நீட்டை ஒழிக்கல. நீட்டுக்கான ரகசியம் எங்களிடம் இருக்கு. நீங்க 4.5 வருஷம் ஆச்சு, அந்த ரகசியத்தை நீங்க இன்னும் காட்டல. இப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த தொண்டர் படை வந்து மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இனி எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காமல் சரியான முறையில் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதுதான் தலைவருடைய கட்டளையாக இருக்குது. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான முறையில் நாங்கள் செயல்படுவோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள். அவரிடம் தற்போதைய தாவேகா சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். இதுல முதலாவது அந்த ஈரோடு அடுத்து மக்கள் சந்திப்பு நடக்க இருக்கு 18ஆம் தேதி. தற்போது இப்போ பேசுற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கட்சி சார்பாகவே ஒரு அறிக்கையும் வெளியாயிருக்கு. அதுல தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பிணிகள், குழந்தைகள் இவங்கெல்லாம் வர வேணாம் அப்படிங்கிறது. லாஸ்ட் டைமும் முன்னாடிலாம் கூட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் கரூர்ல இப்படியாப்பட்ட இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ரொம்ப சிவியராக நீங்கள் கண்காணிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? திரும்பவும் தொண்டர்களோ மக்களோ
விஜயை பார்க்கணுன்ற அதே ஆர்வத்தோடு தான் வருவாங்கன்ற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு? தலைவர் அவர்கள் வந்து ஈரோட்டில் மக்களை சந்தித்து பேச போகிறார். ஈரோடு என்பது எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய மண். தந்தை பெரியார் அவர்களுடைய மண்ணில் தந்தை பெரியார் அவர்களின் பேரனாக அண்ணன் விஜய் அவர்கள் அங்கு மக்களை சந்திக்க போகிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, பாதுகாப்பாக வரணும், கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, உடம்புல வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் அதற்கு வர வேண்டாம் என்று தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வில் மட்டும் கிடையாது, அவர் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டில் ஆரம்பித்து அடுத்து ஈரோட்டில் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு வரைக்கும் தொடர்ந்து அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். மக்களும் அதை சரியான முறையில் பின்பற்றுறாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை கூடுதலாக பொறுப்பெடுத்து கொண்டு இப்போ மக்கள் வந்து அங்கே கூடுறாங்க அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. அதனால் தலைவர் அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசினுடைய நெறிமுறைகளை கடைபிடித்து தான் தொடர்ந்து எல்லா நிகழ்வையும் அவர் முன்னெடுத்து கொண்டு வராரு. அதே போன்று தான் அந்த ஈரோடு நிகழ்வையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அரசும் காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். எங்களுடைய கட்சியும் எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்களும் தொடர்ந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பாண்டிச்சேரிக்கு தலைவர் அவர்கள் போனாங்க, மக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது அந்த அரசிற்கு எங்கள் தலைவர் நன்றி சொன்னார், காவல்துறைக்கு நன்றி சொன்னார். காரணம் என்னன்னா அங்கே வந்து பிஜேபியும் நன்றி சொன்னார். இல்லை, கரூரில் பாதுகாப்பாக கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டு போனதுக்கு தான் நன்றி சொன்னாரே தவிர அவர் கொண்டு வந்து இந்த காவல்துறையினர் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவித சூழல் ஏற்படுவதற்கு காரணம் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். விசாரணை நடந்து கொண்டிருக்கு, நம்ம அது குறித்து பேசிட முடியாது. அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரியில் தகுந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க, மக்களை வந்து ஒழுங்குபடுத்தினாங்க, நெறிப்படுத்தினாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்கட்சியை வந்து வெறும் எதிர்கட்சின்ற ஒரு எதிர்க்கக்கூடிய அவர்களை வீழ்த்தக்கூடிய நிலையில் மட்டும் பார்க்காதீங்க. அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்க வர்றது தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ எல்லா மக்களுக்குமான அரசாகத்தான் ஒரு அரசு செயல்படணும். அந்த அடிப்படையில் அரசு வந்து ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும் என்கின்ற ஒரு இதையும் எங்கள் தலைவர் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் வந்து ஈரோட்டில் தலைவர் மக்களை சந்திக்கிறாரு. அரசும் காவல்துறையும் தகுந்த பாதுகாப்பு தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தோழர்களும் வரக்கூடிய மக்களும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து அந்த நிகழ்வு மிகவும் வெற்றிகரமான ஒரு பாதுகாப்பான ஒரு நிகழ்வாக அமையும். அதான் யதார்த்தமாக நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்போது இதே நீங்களும் சொன்னீங்க, விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்தே இத்தகைய கோரிக்கைகள் தலைமை தரப்புலேருந்து வந்தது. அதாவது இந்த அறிவுறுத்தல்கள், இந்த மாதிரி முதியவர்கள் வர வேண்டாம், உடல் பாதிக்கப்பட்டவர்கள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்தே அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தலைமை ஒரு பக்கம் சொல்வதும் பட் அத்தகைய தொடர்வதுமாக தான் இருந்துட்டு இருக்கு. அதனுடைய உச்சபட்சமாக நடந்த ஒரு அசம்பாவிதமாக தான் கரூர் சம்பவம் பார்க்கப்படுது. இப்போது இந்த இடத்துல எப்படி அதை மாற்றிட போகிறீங்க? இப்போது நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறை, அரசு தரப்பு இவங்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஓகே. நீங்களும் ஒரு தொண்டர் பாதுகாப்பு படையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி வர்றவங்களெல்லாம் வெளியே அனுப்புகிற ப்ராசஸில் ஈடுபடுவாங்களா? இந்த மாதிரியான நகர்வுகள் இருக்குமான்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போ காஞ்சிபுரத்தில் தலைவர் அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வை ஒரு தனியார் கல்லூரி வளாகத்துக்குள்ளே முன்னெடுத்தார். அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கல, குழந்தைகளை கொண்டு வந்தவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கல. கரெக்டான நெறிமுறைகளை நாங்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். பாண்டிச்சேரியிலும் அதே போன்று தான் நடைபெற்றது. வயதானவர்களுக்கு நம்ம அனுமதிக்கலை, கர்ப்பிணி பெண்களை நம்ம அனுமதிக்கலை. அதே போன்று தான் ஈரோட்டிலையும் அது போன்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கும். தொண்டர்படை என்று ஒரு தொண்டர்படை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தொண்டர்படை என்பது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொண்டர்படை. தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த தொண்டர்படை வந்து மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இனி எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காமல் சரியான முறையில் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பது தான் தலைவருடைய ஒரு கட்டளையாக இருக்குது. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான முறையில் நாங்கள் செயல்படுவோம். அன்பின் வெளிப்பாடுனால் கட்டுக்கடங்காத மக்கள் தலைவரை பார்க்க வராங்க. அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் எங்களை மட்டும் குற்றம் சுமத்தக்கூடாது, எல்லாருக்கும் இருக்குது. அரசுக்கும் இருக்குது, காவல்துறைக்கும் இருக்குது. ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா அதை கூட வைத்தது யார்? அதை அப்போ வந்து ஆரம்பத்திலே வந்து அதை தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது, ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குது. அப்போ எல்லாரும் கூட்டு முயற்சியாக முன்னெடுத்தால் மட்டும்தான் அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். கூட்டு முயற்சி தான் ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் காவல்துறையும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியினுடைய செயல்பாடாகத்தான் இந்த மக்களுடைய சந்திப்பு நிகழ்வை நம்ம நடத்தணும். ஏன்னா தலைவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், மக்களால் கொண்டாடப்படக்கூடிய
மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இருக்கிறார். அப்போ அந்த தலைவரை பார்ப்பதற்கு மக்கள் திரளாக வருவாங்க, குடும்பம் குடும்பமாக வருவாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கு. அது சரியான முறையில் ஈரோடு நிகழ்வு வெற்றிகரமாக அமையும். ஓகே, நீங்கள் சொல்வது போல் இந்த கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறது ஆக்சுவலி கரெக்டு தான். இப்போது அதை ஏன்னா அதனால தான் கூட்டமும் அதிகமாக கூடுது அவரை பார்க்கறதுக்காக. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது மக்களுக்கு அவர் மேலே. ஆனால் இந்த பாண்டிச்சேரி சந்திப்புக்கு அப்புறமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நாங்களும் கூட பேசிட்டு தான் இருந்தோம், என்னென்னா ஒரு பெரிய மாற்றம் எதுவும் தென்படலையே. அதே மாதிரியான ஒரு வசனம் தோய்ந்த ஒரு பேச்சு, பெருசாக திட்டங்கள் எதுவும் சொல்லப்படுறதோ இல்லை ஒரு புதிய அறிவிப்புகளோ புதிய வகையான பேச்சுக்களோ கருத்துக்களோ அப்படி எதுவும் இல்லையேன்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்ல. அது ஒரு மாதிரி லேகாக தானே பார்க்கப்படுது விஜய்க்கு. இல்லை, அதாவது உங்களுடைய பார்வையில் அது தப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் பேசிய செய்தி ஒரு தேசிய செய்தியாக மாறியதா? அவர் பேசினதை நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த லேக்லாம் எடிட் பண்ணிட்டு டைம் பார்த்தேன். 9 நிமிஷம் சம்திங் தான், 9 நிமிஷம் ஃபியூ செகண்ட்ஸ். லைக் அந்த டைம் தான் ஒரு தன்னை பார்க்க காத்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு 9 நிமிஷம் மட்டும் பேசுறதுன்றது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, எந்த ப்ரிப்பேர் ஆகலையான்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை அவர் பேசுறாருங்க. இப்போ பாண்டிச்சேரியில மக்களிடம் ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கடை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தலைவர் பேசிய பிறகுதான் எனக்கு தெரியும். நிரந்தர ஒரு ரேஷன் கடை பாண்டிச்சேரியில இல்லை. ரேஷன் கடைலாம் இருக்குன்றது அதுக்கப்புறம் மறுபடியும் கருத்துலாம் கிடையாதுங்க. அது நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க. அதாவது ப்ராப்பராக அவர்களுக்கு போய் சேர்றதுல பிரச்சனை இருக்கு. நிரந்தர ரேஷன் கடை இருக்கு. நிரந்தரமான ரேஷன் கடை அங்க கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும், ஒரு தனியார் இடத்துல இருக்கும். அந்த தனியார் இடத்துக்கு வாடகை கொடுக்காம இருப்பாங்க. அப்போ அந்த தனியார் இடத்துடைய ஓனர் என்ன பண்ணுவாங்க? கடையை இழுத்து மூடிடுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள் அங்கே இருக்கு. அப்போ நிரந்தரமான ரேஷன் கடைகள் வேண்டும் என்று எங்கள் தலைவர் கோரிக்கை வச்சிருக்காரு. தலைவர் பேசிய பிறகுதான் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியது. பாண்டிச்சேரியில் நிரந்தரமான ஒரு ரேஷன் கடையே இல்லையா அப்படின்ற ஒரு சூழலை எல்லோரும் உணர ஆரம்பித்தோம். அது பேசிய பிறகுதான் இன்று முதலமைச்சர் அவர்கள் வந்து பொங்கல் தொகுப்பாக நாங்கள் அரிசி மற்ற பொருட்களையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரேஷன் கடைனா அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, சர்க்கரை கொடுப்பாங்க, ஏனைய பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் அரிசி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கறது. அது வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்ற இடத்துக்கு மக்கள் போய் வாங்கணும். மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரேஷன் கடை கிடையாது. இப்போ நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன்னா என் பகுதியில் ரேஷன் கடை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பகுதியில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது. ரேஷன் கடை எங்கே இருக்குமோ ஒரு தற்காலிகமான ஒரு ரேஷன் கடையை உருவாக்கி வச்சுருவாங்க. அங்கே வந்து ஃபோன் பண்ணி மக்களை வர வைப்பாங்க. இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் அரிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தலைவர் எதிர்த்தார். அதை கண்டித்து ஒரு நிரந்தரமான ரேஷன் கடையை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த செய்தி வந்து ஒரு தேசிய செய்தியாக மாறியது. மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியது. தொடர்ந்து அங்கு மீனவர்கள், மீன்பிடிக்க செல்லக்கூடிய காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. இதற்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு எங்கள் தலைவர் பேசினார். எப்படி தமிழ்நாட்டை வந்து ஒன்றிய அரசு வந்து சிதைக்கிறதோ, ஒன்றிய அரசு முடக்கிறதோ, அதே போன்று பாண்டிச்சேரியையும் ஒன்றிய அரசு வந்து முடக்குது, அவங்களுக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதில்லன்னு தலைவர் பேசியிருக்காரு. தலைவர் 9 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷம் பேசினாலும் அந்த செய்தி என்பது ஒரு தேசிய செய்தியாக மாறி இன்று பாண்டிச்சேரி மக்கள் எல்லாரும் பாராட்டுறாங்களே எங்கள் தலைவரை. அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பிறகு பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பிறகு பாண்டிச்சேரியை ஒன்றிய அரசு உற்று கவனிக்கிறது, மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல. அப்போ இதுதான் ஒரு தலைவன் வந்து ஒரு புரட்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். 1 மணி நேரம் பேசணும், 2 மணி நேரம் பேசணும்னு அரசியல் எந்த விதியும் கிடையாது. நம்ம என்ன செயலை செய்ய போகிறோம், எதை நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதை மக்களுக்கு புரியக்கூடிய நடையில் அவர் சொல்கிறார். அடுக்குமொழியில் பேசுவது தான் அரசியல் என்று நினைக்கிறீங்க. மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக மனசை தொடும்படி பேசுவது அரசியல். காமராஜர் அவர்கள் பேசினாரா? இல்லை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசினாரா? கிடையாது. இவர்கள் எல்லாம் செயல் வடிவத்தை உருவாக்குனாங்க, செய்து காட்டினாங்க. அதே போன்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்வதை விட செயலில் ஈடுபட வேண்டும், மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மக்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போ ஆட்சியும் அதிகாரமும் அவரிடம் வருகின்ற பொழுது மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் அவர் செயல் வடிவமாக கொடுப்பார். நீங்கள் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆரம்பத்தில் எழுந்த ஒரு வகையான விமர்சனம் இப்போ மறுபடியும் தலை தூக்குது. தாவேக்காவை, விஜயை பாஜக தான் இயக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அது எஸ்பெஷலி இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மௌனமாக இருப்பதன் வாயிலாக அது இன்னமும் அந்த பேச்சுக்கு தூபம் போடப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்தில் ஒரு அமைப்பும் ஒரு அரசும் சண்டை போடுகிறது.
அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கியது யாருன்னா அரசு. ஒரு மத அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக 2 குழுக்கள் சண்டை போடுறாங்களே தவிர இந்துக்களும் இஸ்லாமிய மக்களும் சண்டை போடல. அசாதாரண சூழலை உருவாக்கியது அரசு தான். விசாரணை நடந்து கொண்டிருக்கு. முதலில் மனு போட்ட அந்த ஒரு தனிநபர், அது ஒரு அவர் தனிநபர் கிடையாது. அவர் தனிநபரா? இல்ல தனிநபரா நான் சொல்றேன். அப்படி மனு போட்ட அந்த மனுதாரர் கிடையாதான்னு கேட்க வரேன். அதான் ஒரு அமைப்புன்னு சொல்றேன். ஒரு அமைப்பும் ஒரு அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். எந்த இடத்தில் 2 தரப்பு மக்கள் சண்டை போட்டாங்கன்னு தான் நம்ம கேள்வி. இங்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எங்களுக்கு விருப்பப்பட்ட சாமியை நாங்கள் கும்பிடுவோம், எங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை நாங்கள் வணங்குவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாய் பிள்ளைகளாக, அண்ணன் தம்பியாக, உற்றார் உறவினராக, சகோதரனாக நாங்கள் இங்கே பயணிப்போம். அதனால தான் தமிழ்நாடு என்பது முற்போக்கு மண்ணாக இருக்கு. தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளையும் உள்வாங்கி கொண்டு பக்குவப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கு. இங்கு சில மதவாதிகளும் சில சூழ்ச்சிகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க வந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அந்த இடத்துல என்ன பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுங்களா ஒரு ஆபத்தை அவர்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க சொல்லுவது போல இந்த இடத்துல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி விவகாரத்தில் சொல்லும்போது அவர் பேசுவது தேசிய அளவில் பேசு பொருளாகிறது. கரெக்ட். அதே போல் இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதே பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். இது இந்த இடத்துல ஒரு சதிவலை பின்னப்படுகிறது. ஸோ இதுக்குள்ளே மக்கள் யாரும் ஆட்பட்டு விட வேண்டாம், அது அவங்க இதை பார்த்துக்கிட்டோம், மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருங்கன்னு இந்த பொதுப்படையான மக்களுக்கான மெசேஜை கூட சொல்லலாம்ல. தமிழ்நாட்டு நீங்கள் 2 பேர்த்துல யாருக்கும் ஆதரவாவோ எதிராவோ கருத்து தெரிவிக்க. தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமாக நீங்கள் நினைச்சிட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு பலவீனமா நினைச்சிட்டீங்களா? நான் அப்படி சொல்ல வரேன். தமிழ்நாட்டு மக்களை மதவாதம் அவ்வளவு எளிதாக விழுங்கிடுன்னு நினைச்சீங்களா? கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் முற்போக்கானர்கள் நான் சொல்றேன்ல. சரி, நீங்க அட்ரஸ் பண்ற பிரச்சனைகள்னால அதுல என்னென்ன தவறு இருக்குன்னு நீங்க சுட்டி காட்டுறீங்களோ, ஆளுங்கட்சியிலையோ மத்திய அரசுலயோ சுட்டி காட்டுறீங்களோ, அப்புறம் அது மட்டும் மக்களுக்கு தெரியாம போயிடுதா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன அதெல்லாம் தெரியாதவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அதாவது அங்க மட்டும் பேசுறீங்க, இங்க பேசல, ஏன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் சாதியை இதே போலதான் கவின் விவகாரத்துல பேசல. தமிழ்நாட்டில் சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். தகுந்த பாடத்தை கொடுத்திருப்பது தான் வரலாறு. நம்ம போயிட்டு மக்களுக்கு நம்ம வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் நமக்கு பாடம் எடுப்பாங்க பிரதர். தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திற்கே பாடம் எடுக்கக்கூடிய மக்கள். அவர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தெளிவானவர்கள் தான். கண்டிப்பா. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடப்பது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஜனநாயகம் வெல்லும், நீதி வெல்லும் என்பதை என்னுடைய கருத்து. நான் அதுல தான் கேட்க வரேன். நீங்க தாவேக்கா ஒரு கருத்து சொல்லலாம்ல. இப்போ நீங்க கருத்து சொல்லாதது எப்படி பார்க்கப்படுதுன்னா, கருத்து சொல்லாததன் பின்னணியில என்ன சொல்லப்படுது நான் சொல்லிடுறேன். இல்ல சார், நான் கருத்து சொல்லாததன் பின்னணியில என்ன சொல்லப்படுது நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த இடத்துல மௌனம் காப்பதுன்றது பாஜகவுக்கு துணை போகிறீர்களோன்ற பார்வை தான் வைக்கப்படுது. பாஜகவை நாங்க கொள்கை எதிரியா சொல்றோம். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றோம். பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு சொல்றோம். பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு என்று சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்துல பிஜேபியோட பி டீம் நாங்க? பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்களே நாங்க தானே. கொள்கை எதிரி பிஜேபி, பிஜேபியோடு கூட்டணி கிடையாது என்று நாங்க தீர்மானமே போட்டிருக்கோங்க. திமுக தீர்மானம் போட்டிருக்கா? தீர்மானம் போட சொல்லுங்க. பிஜேபியோடு கூட்டணியே கிடையாது, அவங்களால தீர்மானம் போட முடியுமா? நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். மூர்க்கமாக பிஜேபி எதிர்க்கிறாங்க. மௌனமா இருப்பதனால பிஜேபி பி டீம் என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம் நம்ம சொல்றோம். அரசியல் செய்து கொண்டிருக்காங்க, மத அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க 2 குழுக்கள். இங்க மக்களிடம் வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதுல கருத்து சொல்லாதவர்கள் நீங்க சொல்வது போல அத்தகைய அயோக்கியத்தனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் நீங்களே தானே உருவாக்குறீங்க. நான் திரும்ப சொல்றேங்க, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இதை வைத்து யார் அரசியல் செய்யறா, யார் இந்த சண்டையை மூட்டி விடுறா, எப்படி இந்த இடத்துல பிரச்சனை வந்தது என்று தமிழ்நாட்டு மக்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்து மதத்தை வணங்கக்கூடிய மக்களும் இஸ்லாத்தை வணங்கக்கூடிய மக்களும் மிக தெளிவாக கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தவித கலவரமும் ஏற்படாமல் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க. மதத்தை வைத்து நம்மளிடம் சண்டை மூட்டக்கூடிய பல கும்பல்கள் இங்க வருவாங்க, அவர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்களே. அந்த தமிழ்நாட்டு மக்களை தான் நாங்களும் இருக்கிறோம். தமிழ்நாடு எப்போதுமே தனித்துவமாக இருக்குங்க. அதனால இங்க வந்து சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த பலரும் முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தனிமைப்படுத்துவாங்க. தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரிய போகுது. தமிழ்நாட்டினுடைய
பிஜேபியினுடைய ஏ டீமாக, பி டீமாக, சி டீமாக, டி டீமாக இருக்கக்கூடிய, இசட் வரைக்கும் டீமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுக தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள். பிஜேபியோடு இன்று வரை மறைமுக உறவில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தான். மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்று தமிழக வெற்றி கழகம் சொன்னதா? திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர் சொன்னாரா? திராவிட மாடலின் முன்னோடி ராமர் என்று தாவேகா சொன்னதா? திமுக சொன்னதா? வாய்ப்பு கிடைத்தா நான் கூட அயோத்திக்கு சென்று ராமர் கோயில் நான் வழிபடுவேன், ராமர் கோயில் கட்டுவதற்கு என்னால் ஒரு உதவியை நான் செய்வேன் என்று தாவேகா சொன்னதா? திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சொன்னாங்களா? அப்போ இங்க பிஜேபியினுடைய மெயின் டீமாக இருக்கக்கூடியது திமுக. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு டீமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. மூர்க்கமாக எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை நம்ம விமர்சிச்சா, திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை தட்டி கேட்டா அவர்கள் முன்வைக்கிற செயல்பாடு என்னன்னா, இவங்க பிஜேபி பி டீம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்க? காங்கிரஸோட பி டீம் சொன்னாங்க. காங்கிரஸ் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடயம் தான் எம்ஜிஆர், அண்ணா திமுக அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சரி, அப்ப அந்த காங்கிரஸோடு ஏன் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கு? ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது தயாநிதி மாறன்ல இருந்து ஆர் ராசால இருந்து திமுக கட்சியை சார்ந்த பல முன்னணி தலைவர்கள், இன்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? பிஜேபி பி டீம், கமலஹாசன் சங்கி அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்ப அந்த கமலஹாசனுக்கு திமுக என்ன வேலை? கமலஹாசன் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு? யாருடைய தயவால் உறுப்பினர் ஆனாரு? யாரு கொண்டு போய் சேர்த்தா? யார் சேர்த்தா? திமுக தானே சேர்த்தாங்க. அப்போ ஒரு சங்கியை நீங்க எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினீங்க? பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய ஐயா கமலஹாசன் அவர்களை ஏன் நீங்க கூட்டணியில் சேர்த்தீங்க? ஏங்க பிரசாந்த் கிஷோர் யாருங்க? வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் யார்? அவரை நீங்க சங்கின்னு தானே சொன்னீங்க. பிஜேபியினுடைய ஒரு ஏஜென்ட் தான் பிரசாந்த் கிஷோர்னு இதே திமுக சொன்னதா இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தது யார்? சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க கொஞ்சம். அவரு தான். யார் அவரு? பிகே தான். பிரசாந்த் கிஷோருக்கு திமுக என்ன வேலை? அவர் பிஜேபியோட ஏஜென்ட் தானங்க. பிஜேபியோட ஏஜென்ட்டை வைத்து திமுக தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? இப்ப நீங்க யாரை பார்த்து பிஜேபி பி டீம் பண்றீங்க? நீங்க தான் பிஜேபியோட உறவாடி கொண்டு எங்களை பார்த்து பி டீம் பண்றீங்க. நீங்க சொல்வது போல அந்த சைடு ஒரு லிஸ்ட் கேட்காமலேயே Z+ பாதுகாப்பு, கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டது, நாடாளுமன்ற குழுவே பார்வையிட்டது, பாஜக தலைவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்திருக்கிறது, இப்படின்னு சில விஷயங்கள், திருப்பரங்குன்ற விஷயம் மௌனமா இருக்கிறது, இப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம பிரைமரி ஃபோர்ஸா போறோம், முதன்மை சக்தியா போறோம். நம்ம ஆளுங்கட்சி திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும், ஒரு பண்ணையார்த்தனம் கொண்ட ஒரு கட்சியை, மக்கள் விரோத ஒரு கட்சியை, ஒரு சர்வதிகாரம் கொண்ட ஒரு கட்சியை, தமிழ்நாடு முழுவதும் சாராயம் புழக்கத்தில் இருக்கு, கள்ள சாராயம் புழக்கத்தில் இருக்கு, சாராயத்தை பள்ளி சீருடையில் பெண்கள் குடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த சாராயத்தை குடித்து கொண்டு பல இடங்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை குறித்து பேசுவாரா? அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கவர் தானே நீங்கள். நாங்கள் எந்த இடத்துலையுமே சிபிஐ கேட்கவே இல்லையாங்க. நாங்களாங்க சிபிஐ கேட்டோம். நாங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று கேட்டோம். அந்த விசாரணை குழுவை அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு எத்தனை விசாரணைகளில் அந்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்களே. இப்போ அஜித்குமார் காவல் மரணத்தை எடுத்துக்கோங்க. அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இதை எங்களால் விசாரிக்க முடியாதுங்க, இதை சிபிஐ விசாரிக்கன்னு யார் ஒப்படைச்சா? தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்படைச்சதா இல்லையா? அப்போ நீங்கள் சிபிஐக்கு போனீங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஜேபி பி டீமா? அண்ணன் வேல்முருகன் சொல்கிற மாதிரி சிபிஐ என்பது ஒரு விசாரணை குழுங்க. அவங்க விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. கரூரில் மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நீங்கள் அவசரமாக சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்று ஏன் தமிழ்நாடு அரசு போகுது? கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்காதீங்க, தமிழ்நாடு அரசாங்கமே விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஏன் அவசரமாக போகிறீங்க? குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். அப்போ கரூரில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. 41 பேர் இறப்பிற்கு ஆளும் திமுகவினுடைய செயல்பாடு அதில் இருக்குது. ஆளும் திமுக கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நபர் அதில் இருக்கிறார். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் சிபிஐ விமர்சிச்சுட்டு சிபிஐ வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா, சிபிஐ தான் விசாரிச்சுட்டு போட்டுமே. ஏன் பயப்படுறீங்க? தமிழ்நாடு அரசு பல வழக்குகளை சிபிஐக்கு மாற்றிருக்குங்க. அப்போ அதெல்லாம் அண்ணன் வேல்முருகன் விமர்சிப்பாரா? இன்று வரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மௌனமாக இருக்க திமுக, அதை குறித்து அண்ணன் வேல்முருகன் வாய் திறந்து பேசுவாரா? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு அரசுக்கு உரிமை இருக்குங்க, அரசுக்கு அதிகாரம் இருக்குங்க.
நீங்கள் தனி சட்டத்தை கொண்டு வராமல் எதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறீங்க? நீங்கள் யாரை ஏமாத்துற வேலை? ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையத்துக்கு யார் சம்பளம் கொடுப்பா? யாரோட வரிப்பணம் சம்பளமாக போகுது? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, முழு அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. அவர்கள் நினைத்தால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வந்துடலாம், இயற்றிடலாம். ஆனால் சட்டத்தை கொண்டு வராமல் அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கென்று அதை ஆய்வு பண்ண ஒரு ஆணையம். எதற்கு ஆணையம்? யாரை ஏமாத்துறதுக்கு? இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. அப்போ அந்த 3 மாதம் மக்களை ஏமாற்றுவதற்கு பாருங்கள் நாங்கள் ஆணையம் உருவாக்கியிருக்கோங்க, அது வந்து சரியான நடவடிக்கை எடுப்புன்னு மக்களை ஏமாத்துறீங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்களா, மக்களுக்கு எல்லாம் தெரியும்னு. மக்கள் அதுதான் சொல்கிறாங்க. அரசு செய்யக்கூடிய தவறை கேள்வி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குங்க. அதை நம்ம கேட்குறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், எனவே திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுக வாக்குறுதியில் சொல்லியிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் 4.5 வருஷம் ஆச்சுலாங்க. எங்கே அந்த சட்டம்? பொது நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை வாய்ப்பு 75%. எங்கே? இப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? அங்கன்வாடி ஊழியருக்கு பணியை நாங்கள் நிரந்தரம் பண்ணுறோன்னு நீங்கள் சொன்னீங்க. சத்துணவு ஊழியர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோன்னு சொன்னீங்க. அந்த மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்று எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோன்னு சொன்னீங்க. மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்க. அந்த மக்கள் இன்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொன்னீங்க. அதை நம்பி அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. மாணவருடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்க. அதனால் மாணவருடைய பெற்றோர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. மாணவருடைய கல்வி கடன் நீங்கள் இன்னும் தள்ளுபடி பண்ணல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்க. 4.5 வருஷம் ஆச்சு, நீட்டை ஒழிக்கல. நீட்டுக்கான ரகசியம் எங்களிடம் இருக்கு. நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு, அந்த ரகசியத்தை நீங்கள் இன்னும் காட்டலை. இப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? விவசாயத்திற்கு துணை நிற்கக்கூடிய ஆட்சி திமுகவின் ஆட்சி. விவசாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, பரந்தூரில் 1200 நாட்கள் ஆகுதுங்க மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. யாருங்க அவங்கெல்லாம்? அந்த மக்களை நீங்கள் பார்க்க வேணாம். மச்சேந்திரநாதன் என்கின்ற ஒரு கமிட்டியை உருவாக்குனீங்களா இல்லையா? அந்த கமிட்டி வந்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்களா இல்லையா? அந்த ஆய்வறிக்கையை நீங்கள் இன்ன வரைக்கும் வெளியிடலை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட அந்த மச்சேந்திரநாதனுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிட மாட்டேன்றீங்க. அப்போ அவர் அந்த அதிகாரி என்ன சொன்னார்? அப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது, அங்கு விமான நிலையம் கட்டக்கூடாது என்று அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. அந்த ஆய்வறிக்கையை நீங்கள் வெளியிடாமல் இருக்கிறீங்களே, இதுதான் விவசாயத்திற்கான ஒரு ஆட்சியா? இதுதான் விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சணமா? விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, எங்களுடைய நெல்கள் எல்லாம் நாசமாகுது. போராடிட்டு இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து பைசன் படம் பார்த்தாருங்க. நீங்கள் மக்களை வந்து அலட்சிய போக்கோடு நீங்கள் நடத்துறீங்க. இதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை, இவர்கள் செய்யக்கூடிய தவறை மக்களிடம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம். பிஜேபி சேர்ந்தவர்கள்கிட்ட போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ளே வந்திருக்கிறாரு. அதையும் கூட ஒரு சந்தேகத்தோட ஒரு இக்கு வைக்கிறாங்கல்ல. ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு ரைடு நடக்குதுங்க. ஒரு ரைடு நடந்த உடனே போயிடுறாங்களே டெல்லிக்கு. அரசு வேலை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனாயிரம் கோடி ஊழல், ஒரு வேலைக்கு 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்லிட்டு 25 to 30 35 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை சொல்லுது. அமலாக்கத்துறை இன்று வரையும் கேட்குது, எதுக்கு நீங்கள் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவருடைய பையன் நேரு அவர்களுடைய பையன் யாரை போய் பார்த்தாங்க? அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்தாங்களா இல்லையா? இல்லை, அதில் ஒவ்வொரு எம்பியுமே வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் அவரும் சந்திச்சிருக்காங்க. அவ்வளோ எளிதாக யாரையுமே பார்க்க முடியாதுங்க. அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் அவ்வளோ எளிதாக சந்திக்கவே முடியாது. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் மோடியை பார்ப்பாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நினச்சா மோடியை பார்த்துருவார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினச்சா மோடியை பார்த்துருவார். பிஜேபி ஆளக்கூடிய பிஜேபி கட்சியை சார்ந்த மாநில முதல்வர்கள் கூட ஐயா மோடி அவர்களை சந்திக்க முடியாது. ஆனால் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எளிதாக போய் பார்த்துருவாங்க. இதானே பிஜேபி பி டீமு. இப்போ எங்கள் தலைவர் போயிட்டு மோடியை பார்த்தாரா? இல்லை எங்கள் தலைவர் போயிட்டு நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாங்களா? யார் போய் பார்த்தா? அப்போ பிஜேபியோடு உறவாடி கொண்டிருப்பவர்கள் யார்? திமுக தானே. எங்கள் தலைவர் மோடியை பார்த்தது அது ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. ஏங்க, மோடியை யார் தாங்க பார்க்கல? உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்கலையா? இல்லை, அப்போ அவரும் போய் டக்குன்னு பார்த்துட்டாரா? அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா? என்ன இது? ஏங்க, அது வந்து எங்கள் தலைவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பலரும் பல இடங்களில் பார்த்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் எங்கள் தலைவர், ஒரு பிரபலமான ஒரு நபர். அந்த அடிப்படையில் வந்து அவர் ராகுல் காந்தியும் பார்த்துருக்கிறாரு,
பல தலைவர்களை பார்த்திருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் அப்பாயின்மெண்ட் கூட இல்லாம போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது மூலமா இல்லங்க, இங்க பிரதமரும் வேலை இல்லாம தான் இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா என்ன? போய் மோடியை பார்த்துட்டு வந்து ஒரு கட்சியில சேர்றாங்க அப்படின்னா நீங்க தான் நாள்தோறும் உங்க கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாமே மோடியை தான் போய் பார்த்துட்டு வரீங்க. திமுக இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் போய் பார்த்துட்டு வரீங்க. இங்கே இடி ரைடு முடிஞ்சு அடுத்த நாள் அங்கே ஓடிடுறீங்க. ஐயா துரைமுருகன் வீட்டில் ரைடு நடக்குது, அடுத்த நாள் துரைமுருகன் டெல்லிக்கு போயிடுறாரு. பொன்முடி வீட்டில் ரைடு நடக்குது, அடுத்த நாள் பொன்முடி டெல்லிக்கு போயிடுறாரு. நேரு அவர்கள் வீட்டில் ரைடு நடக்குது, அடுத்த நாள் நேரு போயிடுறாரு, இல்லை நேரு பையன் போயிடுறாங்க. அப்போ டெல்லியில் என்ன தான் நடக்குது? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே நார்த்து போனது அதெல்லாம் தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் போனீங்க, நீங்கள் டெல்லியில் அவங்கள ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்கே போனார்? பத்திரிகை செய்தி இருக்கு. அவர் ஒரு கூடைப்பந்து சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். ஆமாம், அது தொடர்பான நிகழ்வுக்கு ஆதவ அர்ஜுனா போனாரே தவிர அது ஒரு அவர் ஏதாவது ஒரு புகைப்படம் காட்டுங்க. அதான் அது ஒரு நாள் ஏதாவது ஒரு புகைப்படம் காட்டுங்க. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவரை பார்த்தார், இந்த பிஜேபி பிரமுகரை பார்த்தார், பேசினார் என்று ஏதாவது ஒரு புகைப்படம் காட்டுங்க. அது அஃபீஷியலா இருந்தா தான் புகைப்படம். ஏங்க அவர் போவே இல்லைங்க. அவர் வேற விளையாட்டு தொடர்பா போனாருங்க. அவர் ஒரு அமைப்புல தலைவரா இருக்கிறாருங்க. அது தொடர்பா அவர் போயிருக்கிறாருங்க. பிஜேபி எந்த இடத்துல எங்களுக்கு வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை நம்ம சொல்கிறோம். பிஜேபி எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வு கொண்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லக்கூடியது பிஜேபி. ஓகே, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வது பிஜேபி. அப்போ அந்த கட்சியோடு எங்களுக்கு என்ன உறவுன்றீங்க? பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து கொண்டிருக்கோம். அதனால் எங்கள் மீது பிஜேபி முத்திரை குத்துவது என்பது அவர்களே ஏமாற்றிக் கொள்றார்கள் மக்கள் மத்தியில். திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் எங்களோடு பேசிக்கிட்டு, எங்க தலைவரோடு பேசிக் கொண்டிருக்காங்க, எங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த திமுக கூட்டணி டிசம்பருக்கு பிறகு சின்ன பின்னமாக உடைய போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி உருவாக போகிறது. எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தயாராகிட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போல் தை பிறந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு வழி பிறக்க போகிறது.